ஓம் சக்தி. அன்பு பிள்ளையே, உன் ஆதி பராசக்தி உன் வீடு தேடி நான் ஓடோடி வந்தேன் இன்று. உன் வீட்டிற்குள் இருக்கும் அந்த குட்டி சாத்தானை என் கண்களால் நான் பார்த்து விட்டேன் கண்மணியே. அதை உன்னிடத்தில் காட்டத்தான் நானும் வந்திருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே. இது யாருடைய கண்களுக்கும் தெரியாது. எதை எந்த இடத்தில் கொண்டு வந்து வைத்துவிட்டு போகிறது என்றும் யாருக்கும் தெரியாது. எப்படி இது வீட்டிற்குள் வந்தது? யாரின் மூலம் வந்தது? யார் இங்கே வந்து வைத்தார்கள்? நான் தான் இதே இடத்தில் இருக்கிறேனே, இது எப்படி சாத்தியமாகும் என்று நீ குழம்பும் வகையில்தான் ஒவ்வொரு காரியமும் உன் வீட்டிற்குள் நடக்கும் என் தங்கமே. எப்படி 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 என்று உன் வாழ்வில் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்க வைக்கும் இந்த குட்டிச்சாத்தானை இன்று நான் கண்டுபிடித்து விட்டேன். அன்பு பிள்ளையே, உன்னையும் மீறி செய்வினை எப்படி உள்ளே வந்தது என்று ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தாயே. உன் கண்களுக்கு தெரியாமல் இதுதான் உன் வீட்டிற்குள் வந்து மறைத்து விட்டு சென்றது உன்னுடைய செய்வினையை, உனக்காக செய்த செய்வினையை. அன்பு தங்கமே, வாழ்வில் உன்னையும் மீறிய காரியங்களை நடத்தி வந்தது இதுதான் இன்று என்னிடம் மாட்டிக்கொண்டது. இன்று இதை நான் கையோடு அதன் தலைமுடியை பிடித்து இழுத்து செல்ல போகிறேன் நான். தங்கமே, உன் வாழ்வில் இருக்கும் பயங்கரமான காரியங்களும் உன்னை பயப்படுத்தும் காரியங்களும் இன்றோடு இருக்காது. நீ பார், ஆராய்ச்சி செய்து பார். இருளாக இருந்த உன் வீடு வெளிச்சத்திற்கு மாறும். தடைபட்டு போன காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும். வராமல் நின்று போன அனைத்தும் உன் வீட்டு வாசல் கதவை வந்து தட்டும். அனைத்தும் நல்லதாக நடக்கப் போகிறது. உன் மனதையும் சுத்தமாக வைத்துக்கொள். உன் உள்ளம் சுத்தமாக இருந்தால் இனி எந்த கெட்டதும் உன் வாசலை மிதிக்காது தங்கமே. அதற்கு நான் உத்தரவாதம் தருகிறேன். நல்லதை இனிமேல் நடத்தி கொடுக்கிறேன் உன் தாய். உன் வீட்டில் இருக்கும் செய்வினைகளை எடுத்துச் செல்லும் உன் தாய்க்கு விருப்பப்பட்டால் காணிக்கை கொடு தங்கமே. என்றும் இந்த ஆதிபராசக்தி உன் அருகில் நின்று உன்னை காப்பேன். ஓம் ஆதிபராசக்தியே போற்றி. நன்றி.